ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நான் இப்பொழுது சொல்லும் இந்த ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் அப்படியே நாளை நடக்கும். இது வெறும் வாக்கல்ல, இது நான் உனக்கு செய்து தரும் சத்திய வாக்கு. அதனால் முழுமையாக கேள். நீ நல்ல பலன்களை மட்டுமே நிச்சயமாக அடைவாய். வாழ்க்கையில் எல்லாம் செய்கிறேன், ஆனால் எதுவுமே எனக்கு நல்லது ஆக நடக்கவே இல்லை. எல்லா விஷயத்திலும் போராட்டம் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. என்னத்தான் என்னுடைய வாழ்க்கை என்று நீ ஒவ்வொரு முறையும் கேட்டு கேட்டு அழுது அழுது உன்னுடைய நாட்களையே கழித்து விட்டாய். இன்னும் என்ன செய்ய போகிறோம் என்று யோசித்து கொண்டே இருக்கிறாய். என்னுடைய தங்கமே, இனி யோசிக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் என்னென்ன செய்யலாம் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். ஒன்றே ஒன்று நம்பு. நாளை விடியும் என்று நீ நம்புகிறாய் அல்லவா? அதுபோலவே உன் வாழ்க்கையில் நல்ல காலம் வரும் என்று நம்பு. நான் சொல்லும் விஷயத்தை நீ முழுமையாகவே நம்பு. விடியும் நேரத்தை நம்புகிறாய், அதுவே நான் சொல்லும் விஷயத்தை நீ நம்ப மறுக்கிறாய். எந்த அளவுக்கு ஒருவன் என்னை நம்புகிறானோ அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில் முன்னேறுகிறான். நீ இதுவரை கஷ்டத்துடன் இருந்த உனக்கு இனி உன் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். உன்னுடைய தேவையில்லாத குழப்பங்களை தூக்கி ஒரு ஓரமாக வைத்துவிட்டு இந்த சாய் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் மட்டுமே ஞாபகம் வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடத்த பழகு. நான் சொல்வேன் அல்லவா, வாழ்க்கை மாறும் மாறும் என்று. அந்த மாற்றம் தரும் நாள் நாளைதான். ஏன் உன் வாழ்க்கையில் எல்லா நாளுமே ஒரே மாதிரி தான் இருக்குமா? நிச்சயமாக இல்லை. மாற்றங்கள் வந்துவிட்டது. உன்னை தாங்கும் அளவுக்கு இங்கு யாரும் கிடையாது. உனக்கு ஒரு விஷயம் வேண்டும் என்று தெரிந்தாலோ, இல்லை உனக்கு இது வேண்டும் என்று நீயாகவே போய் கேட்டாலோ மற்றவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் நீ முன்னேறி விடுவாயோ, அவர்கள் செய்ததினால் அவர்களுடைய கை ராசியால் வளர்ந்து விடுவாயோ என்று அவர்களே ஏதேதோ நினைத்து கொண்டு யாருமே உனக்கு எதுவுமே செய்யவில்லை. ஆனால் நான் செய்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை மட்டும் நீ முழுமையாக நம்பிக்கொண்டே இரு. உன்னுடைய ஏக்கங்கள் அனைத்தும் குறையும். சந்தோஷமானது நிச்சயமாகவே உன்னை யாரெல்லாம் தூற்றினார்களோ அவர்களே பார்த்து வியக்கும் வகையில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு வருவாய். தங்கமே, எல்லாமே ஒரே நாட்களுக்குள் நடக்க வேண்டும் என்பது அவசியமும் இல்லை. அப்படி நடக்கவும் நடக்காது. ஒரு துவக்கம் இருக்கும் அல்லவா? அந்த துவக்கம் நாளையாக இருக்கும். நீ செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நிச்சயமாக படிப்படியாக வளர துவங்கும். நீயே பார்த்து வியந்து உன்னை பார்த்து நீயே வியப்புடன் பூரித்து போவாய். என்னுடைய தங்கமே, சிலர் சொல்வார்கள், நீ வாழ்க்கையில் முன்னேறினால் முதலில் சந்தோஷப்படுவது நானாகத்தான் இருக்கும் என்று. அதெல்லாம் வெறும் வார்த்தை தான். ஆனால் முதல் நம் வாழ்க்கையில் நாம் முன்னேறினால் சந்தோஷப்பட போகும் ஒரே ஆள் நீ மட்டும்தான். யாராக இருந்தாலும் அவர்கள் சந்தோஷப்படுவது தான் உண்மையை தவிர மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுவது உண்மையா கேட்டால் என்றால் அது வெறும் வார்த்தைக்காக மட்டும்தான் இருக்கும். புரிகிறதா? யாருக்காகவும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்காதே. உனக்காக நீ ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்து வா. நிச்சயமாக நீ போகும் இலக்கை நீ அடைவாய். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஒரு நல்ல இடத்தை பிடிப்பாய். 4 பேருக்கு உதாரணமாக வாழ்வாய். இதுவரை வாழ்ந்த அனைத்தையும் விட்டுவிடு. இனி நடக்கப் போகும் சந்தோஷமான நிகழ்வுகளை மட்டும் மனதில் சுமந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் நான் இருப்பேன் உனக்காக மட்டுமே. ஓம் சாய்ராம்.